2005 கிட்ட ஒரு 14 வயது சிறுமியின் பெற்றோர் கேஸ் ஃபைல் பண்றாங்க முதல்ல புளோரிடால. இந்த மாதிரி இந்த பொண்ணை வந்து மசாஜ்னு கூப்பிட்டு பாலியல் துன்புறுத்தல் செஞ்சிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மசாஜுக்கே அந்த மாதிரி 14 வயசு பெண்ணை கூப்பிட முடியாது, அது சட்டத்துக்கு புறம்பானது. ஒரு காலத்துல பில் கிளின்டன், ட்ரம்ப்னுடைய பெயர்கள் இருந்தது. பில் கிளின்டனுக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது. அவருடைய பாலியல் அத்துமீறல்கள், அதனுடைய சர்ச்சைகள் அது தொடர்ந்து இருந்ததுனால வந்து மறைக்க பாக்குறாங்க, புதைக்க பாக்குறாங்கன்னா ட்ரம்பே ஊக்குவிச்சாரு, ஃபைல்ஸ் எல்லாம் வெளியில கொண்டு வரணும்னு சொல்லி. ஆனா ஒரு கட்டத்துக்கு பிறகு அவருடைய பெயரே பல்லாயிரக்கணக்கான தடவை அதுல இருக்குதுங்கும் போது அதை மெதுவா விட்டுறலான்ற மாதிரி அவர் நினைச்சாரு. ட்ரம்போட ஒரு இமெயில் வந்து ரொம்ப சுவாரஸ்யமான இமெயில். அவர் சொல்றாரு, எப்ஸ்டீனுக்கு வந்து பெண்களை பிடிக்கும், அதிலும் குறைந்த வயது பெண்களை பிடிக்கும், அது எனக்கு தெரியும்ன்றாரு. இந்தியாவிலேயே இடதுசாரிகள் மத்தியில மிகப்பெரிய ஆளுமை வந்து நோம் சாம்ஸ்கி. அவர் வந்து எப்ஸ்டீனுக்கு அட்வைஸ் கொடுக்கறதோ, 2000ஆவது ஆண்டு ஜார்ஜ் டபிள்யூ புஷ்னுடைய பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் அப்போ ரிப்பப்ளிகன் பார்ட்டி அப்ப கேம்பெயின் பண்ணதே, நாங்கள் ஒழுக்கத்தை மீண்டும் வெள்ளை மாளிகைக்கு கொண்டு வருவோம் அப்படின்னாங்க. ஆனா அதே ரிப்பப்ளிகன் பார்ட்டி 16 வருஷம் கழிச்சு யாரை நாமினேட் பண்ணுது? டொனால்டு ட்ரம்ப் டாமினேட் பண்ணுது. கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் விவேக் பாரதி. எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் உலகையே அதிர வைத்துக் கொண்டிருக்கிறது. இணையதளத்தில் திகிலூட்டும் புகைப்படங்களும் செய்திகளும் வெளியாகி பயமுறுத்துகின்றன. அமெரிக்கா தொடங்கி உலகின் முக்கியஸ்தர்கள் பலரின் பெயர்கள் அடிபட்டு கொண்டிருக்கிறது. இவற்றின் பின்னணி என்ன என்பது உள்ளிட்ட பல்வேறு தகவல்களுடன் இன்று நம்மோடு உரையாட இணைந்திருக்கிறார் அமெரிக்காவிலிருந்து அரசியல், வரலாறு உள்ளிட்ட பல துறைகளில் தொடர்ந்து எழுதி வரும் அரவிந்தன் கண்ணையன் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார், இந்த விஷயத்த ஒரு புள்ளியை தொட்டு தொடங்கலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். அதாவது 18 வயதுக்கு உட்பட்டவர்களை பாலியல் குற்றத்திற்கு ஈடுபடுத்துறது அப்படிங்கிறது வந்து அமெரிக்கால கடும் பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்தும் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் எப்படி இதை தைரியமா பண்ணாரு? வெறும் அரசியல் செல்வாக்கும் பணபலமும் மட்டுமே தன்னை காப்பாத்திடும் அவர் நம்பினாரா? இது வந்து அகைன் இந்த பெண்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர்கள் இழுத்த நிறைய பேர் வந்து ஏழ்மையில இருந்தவங்க, அவங்களுடைய சில பேர் வந்து ஏற்கனவே சில மன உளைச்சல்கள், ஏன்னா அதுல ஒரு பெண் வந்து அவருக்கே சில செக்ஷுவல் அபியூஸ்லாம் நடந்திருக்கு. அந்த இதுல இருந்துதான் இந்த மாதிரியான பெண்களை அந்த கிலைன் மேக்ஸ்வெல் மூலமாக பிடிக்கிறாங்க. பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து அதை எப்படி அதை வந்து எதனால செய்யறாரு, எதனால வந்து தப்பிக்க முடியும்னு நினைக்கிறாரா அப்படின்னாக்கா ஓரளவு அப்படிதான். அதான் அங்க உண்மை. ஓகே, தன்னுடைய பணத்தின் மூலமாக தப்பித்து விட முடியும் அப்படின்னு. ஏன்னா இப்ப நீங்க வந்து நம்ம மறந்துட்ட இன்னொரு வழக்கு வந்து மைக்கேல் ஜாக்சனுக்கு வந்து சிறு பையன்களோட உறவு இருந்ததா ஒரு மிகப்பெரிய கேஸ் நடந்துச்சு. மைக்கேல் ஜாக்சனுக்கு இருந்த செல்வாக்கின் மூலமாக அவர் ஒரு மிக விலை உயர்ந்த வக்கீல்களை நியமிச்சு சட்டத்தின் அத்தனை இடுக்குகளிலும் புகுந்து இன்னைக்கும் அவர் மேல அந்த ஒரு சந்தேகம் இருக்குது, மைக்கேல் ஜாக்சன் மேல. அண்ட் அது வந்து எவ்வளவு தூரம் இந்த மாதிரியான வழக்குகளை நீதிமன்றத்துல நிரூபிக்க முடியும்ன்றது ஒண்ணு இருக்கு. இதுல இன்னொரு கோணம் என்னன்னா, இந்த மாதிரியா இவருடைய வலைக்குள் சிக்குண்ட அந்த சிறு வயது பெண்கள் அவர்கள் மூலமாக வேறு பெண்களையும் பிடிச்சாங்க. சோ இதுல வந்து ஒரே சமயத்துல அவங்க விக்டிமாவும் இருக்காங்க, இன்னொரு விக்டிமா உள்ள இழுக்கிறவங்களாவும் இருக்கிறாங்க. சோ இந்த சிக்கல்கள் இருக்கும் பொழுது அவங்களால எந்த அளவுக்கு காவல்துறையையோ சட்டத்துறையையோ நாட முடியும்ன்றது ஒரு கேள்வி. ஆனா இது கவனிக்க வேண்டியது என்னன்னா, யாரோ ஒரு பெண்ணுடைய தகப்பனார் போய் புகார் அளிக்கிறார். அதன் மேல காவல்துறை விசாரணை நடத்தி தான் அவரை கைது பண்றாங்க முதல்ல 2005. இதுல சர்ச்சையான விஷயம் வந்து அவருக்கு அந்த சமயம் கொடுத்த டீல்.
இங்க வந்து அந்த ப்ராசிக்யூஷன் தரப்பு வந்து அவருக்கு ஒரு டீல் கொடுக்குது. நீ வந்து ஒரு குறைந்தபட்ச குற்றச்சாட்டை ஒப்புக்கோ. உன்னுடைய மற்ற அண்ட் இதுலதான் வந்து அந்த ப்ராசிக்யூட்டர் பேர் வந்து அகாஸ்டா அப்படின்றவரு. அவர் பின்னால ட்ரம்ப்னுடைய அமைச்சரவையில, முதல் அமைச்சரவையில 2016 லேபர் செக்ரட்டரி ஆகிறாரு. இது ஏன் முக்கியம்னா, லேபர் செக்ரட்டரி தான் இந்த மாதிரி செக்ஸ் டிராபிகிங் சார்ஜஸையும் கவனிக்கக்கூடிய துறை. அண்ட் இவரு தான் ப்ராசிக்யூட்டராக இருக்கும் பொழுது இதுல இவர் வந்து எப்ஸ்டீனுக்கு குறைவான ஒரு குற்றச்சாட்டுல ஒப்புக்க சொல்றது ஒண்ணு. இன்னொன்னு, அவருடைய கூட்டாளிகளுக்கோ அவர் வேற யாருக்காவது இந்த பெண்களை விட்டிருந்தாலோ அவர்களுக்கெல்லாம் ஒரு இம்யூனிட்டி மாதிரி கொடுத்தாரு. இட் வாஸ் ரியலி ஸ்வீட் டீல். அது குறித்து பின்னால கேள்விகள் எழுப்பப்பட்டது. அந்த அகாஸ்டா வந்து ட்ரம்ப் அமைச்சரவையில இருந்து ரிசைன் பண்ணாரு. ஆனா இது எல்லாமே வந்து ட்ரம்ப்னுடைய அந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்ப நிறைய விஷயங்கள் வந்து ஒரு கொந்தளிப்பான சூழல்ல இருந்துச்சு. அவர் மேல இருந்த அந்த ரஷ்யா குற்றச்சாட்டு, அதை தொடர்ந்து நடந்த இம்பீச்மெண்ட், அப்புறமா கோவிட் வந்தது. 2019 தான் இவர் அரெஸ்ட் செய்யப்படுறாரு. எப்ஸ்டீன் அரெஸ்ட் செய்யப்பட்டு சில மாதங்களுக்குள்ளார தூக்கு போட்டுக்கிறாரு ஜெயில் சிறைக்குள்ளாரையே. நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா அவர் இறந்தது வந்து ஆகஸ்ட் மாசம் 2019. 2020 ஜான்வரி உங்களுக்கு கோவிட் வந்துருது. உடனே உலகத்தினுடைய அட்டென்ஷன் வேற பக்கம் போயிருது இல்ல. ஒண்ணு பணம், நிச்சயமா பணபலம் நிச்சயமா அவருக்கு உதவி இருக்கு. அவருக்கு இருந்த அந்த இரண்டாவது அங்க அந்த இதுல அவருடைய கூட்டாளிகளாக இருந்தவர்கள் அதனாலதான் இன்னைக்கும் சர்ச்சைகளும் கான்ஸ்பிரசிஸ் சதி இதை பற்றிய சதிவலை இருக்குதா அப்படின்ற கேள்விகள் ஏன் இன்னும் இருக்கு அமெரிக்கர்கள் மனதில் என்றால், இந்த மாதிரியான டீல். ஏன்னா முக்கியமான ஆள் இறந்துட்டார். அண்ட் இன்னைக்கு மற்றவர்கள் மேல ஒரு தீவிரமா ஒரே ஒரு ஆள் மேல ரொம்ப தீவிரமான குற்றச்சாட்டு இருக்கு. அது வந்து இங்கிலீஷ் ராயல் ஃபேமிலியை சேர்ந்த பிரின்ஸ் ஆண்ட்ரூ. அவரை பற்றி நேரடி குற்றச்சாட்டு இருக்குது. மற்றபடி இப்போ ஒரு பில் கிளின்டனோ, பில் கேட்ஸோ, எலான் மஸ்க், லாரி சம்மர்ஸ், லாரன்ஸ் கிரவுஸ், நோம் சாம்ஸ்கியே எடுத்துக்கங்க. இவங்க மேலெல்லாம் நேரடியான குற்றச்சாட்டு இல்ல. மேற்கொண்டு வேற எந்த ப்ராசிக்யூஷனும் நடக்கல இவங்க மேல எல்லாம். சார், இது ஒரு பக்கம் இருந்தாலும் எப்ஸ்டீனோட பாலியல் குற்றச்சாட்டுல ஈடுபட்டவர்கள் எந்த தைரியத்துல தங்களுக்கு பின்னால பிரச்சனை எதுவும் வராதுன்னு நம்பினாங்க? இது வந்து இன்னும் குறிப்பா இதுல இன்னொன்னு நீங்க கவனிக்கணும். இவர் 2019 அரெஸ்ட் பண்ணப்பட்டதும் 2002 இருந்து 2005க்குள்ளாக பயன்படுத்திய சிறுவயது பெண்கள் தொடர்பான குற்றச்சாட்டு. இந்த பிரபலங்கள் எல்லோரும் சொல்வது என்னன்னா 2008க்கு அப்புறம் அவர் திருந்திட்டாரு அல்லது அவர் அந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து வெளியில வந்துட்டாருன்னு நினைச்சோம். மற்றபடி எங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்றாங்க. அது ஒண்ணு. ரெண்டாவது, 2008க்கு அப்புறம் 2019 வரைக்கும் இருந்த பீரியட்ல பெண்கள் குற்றச்சாட்டு வந்தப்போ பல பெண்கள் 18 வயது கடந்தவர்கள். இதெல்லாம் இன்னமும் ஃபுல் இன்வெஸ்டிகேஷன் யாருக்கும் தெரியாது. இது வந்து ப்ராபப்ளி இதெல்லாம் ஒரு புத்தகமாக வெளிவரும்போதுதான் நம்மளுக்கே கோர்வையாக புரியும். அது வரைக்கும் இப்ப வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல்ல 20 ஆர்டிகல் இருக்கு, டீடைல்டு ஆர்டிகல்ஸ். மயாமி ஹெரால்டுன்ற பத்திரிகை தான் முதல்ல இந்த நிறைய விஷயங்களை வெளிக்கொண்டு வந்தது. நியூயார்க் டைம்ஸ்ல பல ஆர்டிகல்ஸ் இருக்கு. இதையெல்லாம் படிச்சு நம்ம ஒரு சித்திரம் கொண்டு வரலாமே தவிர கோஹரண்ட் நரேட்டிவ் கிடையாது. அண்ட் இவங்க வந்து ஏன் வந்து திரும்ப திரும்ப நீங்க கேட்கறது என்னன்னா, இதெல்லாம் வெளியில தெரியாதா அப்படின்னாக்கா, இப்ப பில் கிளின்டன் வந்து மோனிகா லூவின்ஸ்கியோட இருந்த அந்த பாலியல் தொடர்பு, தான் ஒரு ஜனாதிபதி, அதுவும் உலகமே வியந்து பார்க்கிற அந்த ஓவல் ஆபீஸ்ன்ற இடத்திலேயே அவர் அத்துமீறல் செய்யறார். இதெல்லாம் என்னைக்காவது அண்ட் இத்தனைக்கும் இப்படிப்பட்ட உறவுகள் முன்னொரு காலத்துல அவர் வச்சிருந்து அந்த உறவுகள் தேர்தல் சமயத்துல வெளிவந்ததையெல்லாம் பார்த்திருக்காரு. ஆனாலும் ஏன் செய்யறாரு? இதற்கான விடைகள் நமக்கு என்னைக்குமே அவ்வளவு எளிதாக கிடைக்காது. அது வந்து உளவியல் ரீதியா, சமூகவியல் ரீதியா பல காரணங்கள் பேசப்படலாம். ஆனால் இத சுருக்கமா ஒரு ஓரளவு தட்டையாக கூட சொல்ல முடியும். அகங்காரம், அதிகார அகங்காரம் காரணமாக இருக்கலாம், பணத்தின் அகங்காரம் காரணமாக இருக்கலாம். யார் இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன்? ஒரு தனி மனிதனால அமெரிக்காவுடைய பெரும் புள்ளிகளை எப்படி வளைக்க முடிந்தது? ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஒரு காலத்துல 90களில் வால் ஸ்ட்ரீட்ல ஒரு பெரிய ஃபைனான்சியல் ட்ரேடர்.
வால் ஸ்ட்ரீட் முதலீட்டாளர்கள் அந்த இதுல அவர் நிறைய பணம் பண்ணவர், பல மில்லியன் சம்பாதிச்சவர். அந்த சமயத்துல அவர் அந்த பணக்காரர்களுக்கே உரித்தான வட்டங்களோட தன்னை இணைச்சுக்கிறது, அவர்களோட உறவு மேற்கொள்வது, இதையெல்லாம் உறவுன்னு இங்க நான் சொல்றது நட்பு, அறிமுகங்கள், அந்த வகையில தான். அந்த வகையில அவர் நிறைய அறிமுகங்களை செஞ்சுக்கிறாரு. தன்னுடைய வட்டங்களை இன்ஃப்ளூயன்ஷியல் சர்க்கிள் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த சர்க்கிள் அவர் பெருசாக்குறாரு. அந்த காலகட்டங்களில் அவருக்கு சில வக்கரங்கள் அவருடைய பொழுதுபோக்காகவும் இருந்தது. வயது குறைந்த பெண்களோடு தொடர்பு, அவர்களை எல்லாம் தன்னுடைய வட்டத்துக்குள் இழுப்பதும், அவர்களை பாலியல் துன்புறுத்தல் செய்வதும் அவருடைய வழக்கமாக இருந்தது. இதுல முக்கியமா அவரோட கூட்டு சேர்ந்து செய்தது அவருடைய அப்போதைய கேர்ள் ஃப்ரெண்ட் போல இருந்த ஒருத்தர், கிலைன் மேக்ஸ்வெல் அப்படின்றவர். 2005 கிட்ட ஒரு 14 வயது சிறுமியின் பெற்றோர் கேஸ் ஃபைல் பண்றாங்க முதல்ல புளோரிடால. இந்த மாதிரி இந்த பொண்ணை மசாஜ்னு கூப்பிட்டு பாலியல் துன்புறுத்தல் செஞ்சிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மசாஜுக்கே அந்த மாதிரி 14 வயசு பெண்ணை கூப்பிட முடியாது, அது சட்டத்துக்கு புறம்பானது. அந்த கேஸை ஃபைல் பண்ணும்பொழுது புளோரிடால அவங்க போலீஸ்க்கெல்லாம் அப்பதான் அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கும் பொழுது பல வயது குறைந்த சிறுமிகள் இந்த வலைக்குள்ள வீழ்த்தப்பட்டிருக்கிறார்கள், இழுக்கப்பட்டிருக்கிறார்கள், பாலியல் அத்துமீறலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள்னு தெரிய வருது. அப்புறம் அந்த கேஸ் நடக்கும்போது 2008 கிட்ட அவரை ஒரு he was judged guilty. அது எப்படின்னா solicitation of prostitutes அப்படின்ற மாதிரி. இவர்கள் எல்லாம் ப்ராஸ்டிடியூட்ஸ் கிடையாது. ஆனா அந்த சமயம் தான் அமெரிக்கால ஒரு வழக்கம் உண்டு. இந்த மாதிரி பாலியல் வழக்கில் சிக்கி பாலியல் அத்துமீறல் செய்தவர், செக்ஷுவல் அஃபெண்டர் அப்படின்றப்ப அதுல அவர் ப்ரொக்ளைம்டு செக்ஷுவல் அஃபெண்டர் அப்படின்னாக்கா இந்த மாதிரியான ஆட்கள் பொதுவா ஒரு நகரத்துல வீடு வாங்கவோ, சில சமயம் சில குடியிருப்பு இடங்களில் கூட அவங்களால வசிக்க முடியாது. நிறைய கட்டுப்பாடுகள் உண்டு இந்த மாதிரி பாலியல் அத்துமீறல் தண்டனை விதிக்கப்பட்டவர்களுக்கு. ஆனா இவரு அவருடைய செல்வாக்கை பயன்படுத்தி அந்த உயர் மட்டங்களில் தொடர்ந்து உலாவி வந்தார். அப்புறம் 2019 மீண்டும் கைது செய்யப்படுகிறார். நியூயார்க்ல கேஸ் நடக்குது. நடக்கும் பொழுதே இவர் அந்த ஜெயில தூக்கு போட்டு இறந்துடுறாரு. அது பல கேள்விகளை உண்டாக்குது. எப்படி ஒரு இந்த மாதிரியான முக்கியமான கைதி எப்படி சரியா பாதுகாக்கப்படல, இவரோட மறைந்து போன மர்மங்கள் என்ன? அண்ட் இப்போ இந்த அவருடைய எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த தொகுப்பு என்னன்னா, அந்த இன்வெஸ்டிகேஷன்ல அத்தனை மெட்டீரியல், அவர் எழுதின இமெயில்ஸ், அவருக்கு மற்றவர்கள் எழுதினது, அவருடைய டைரிஸ், அவர் வச்சிருந்த பிரைவேட் ஜெட்டினுடைய ஃபிளைட் லாக்ஸ், அவருடைய ஜெட்டை யார் யார் பயன்படுத்தினாங்க, அதன் மூலமா அந்த எப்ஸ்டீனுக்குன்னு ஒரு தனி தீவு ஒன்று வச்சிருந்தாரு, அந்த எப்ஸ்டீன் ஐலண்ட், அதுக்கெல்லாம் யார் போனா அப்படின்ற விவரங்கள். இத பல்லாயிரக்கணக்கான பக்கங்கள் கொண்ட இன்வெஸ்டிகேஷனுடைய விளைவு இது, அந்த ஃபைல்ஸ். இதையெல்லாம் இன்னைக்கு அமெரிக்காவுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்றது ரிலீஸ் பண்ணுது. அதுக்கு நிறைய அரசியல் காரணங்கள் இருக்கு. இந்த நிர்பந்தம், இதை ரிலீஸ் பண்ண வேண்டிய நிர்பந்தமே ஒரு அளவுக்கு ஒரு வலதுசாரி சர்க்கிள்ல இந்த எப்ஸ்டீனுடைய செயல்பாடுகள் காப்பாற்றப்பட்டது டெமோக்ராட்ஸ்னால. இதுல குறிப்பா ஒரு காலத்துல பில் கிளின்டன், ட்ரம்ப்னுடைய பெயர்கள் இருந்தது. பில் கிளின்டனுக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது. அவருடைய பாலியல் அத்துமீறல்கள், அதனுடைய சர்ச்சைகள், அது தொடர்ந்து இருந்ததுனால இதை ஓரளவுக்கு ட்ரம்பே ஊக்குவிச்சாரு. இதை மறைக்க பாக்குறாங்க, புதைக்க பாக்குறாங்கன்னா ட்ரம்பே ஊக்குவிச்சாரு. இந்த ஃபைல்ஸ் எல்லாம் வெளியில கொண்டு வரணும்னு சொல்லி. ஆனா ஒரு கட்டத்துக்கு பிறகு அவருடைய பெயரே பல்லாயிரக்கணக்கான தடவை அதுல இருக்குதுங்கும் போது அதை மெதுவா விட்டுறலான்ற மாதிரி அவர் நினைச்சாரு. இதுல ட்ரம்ப் உண்மையிலேயே தவறு இழைத்தாரான்னா இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு எந்த எவிடன்ஸும் இல்லை. இது வரைக்கும் வந்திருக்க எல்லா எவிடன்ஸையும் பார்க்கும் பொழுது ட்ரம்ப்பும் பில் கிளின்டனும் எந்த தவறும் இழைத்ததாக தெரியவில்லை. இன்னும் சொல்ல போனால் இந்த ரெண்டு பேரும்
எப்ஸ்டீனுடைய அந்த முதல் கைது நடக்குதுல்ல, அதுக்கு முன்பே தங்களுடைய தொடர்புகளை துண்டித்துக் கொண்டார்கள். ஆனா ட்ரம்புக்கு வந்து ஏன்னா ட்ரம்போட ஒரு இமெயில் வந்து ரொம்ப சுவாரஸ்யமான இமெயில். அவர் சொல்றாரு, எப்ஸ்டீனுக்கு வந்து பெண்களை பிடிக்கும், அதிலும் குறைந்த வயது பெண்களை பிடிக்கும், அது எனக்கு தெரியும்ன்றாரு. இப்ப மற்றவர்கள் எல்லாம் பில் கிளின்டன் உட்பட எங்களுக்கு எப்ஸ்டீன் இந்த மாதிரியான ஒரு வக்கரமான மனிதர்னு தெரியாதுன்றாங்க. So, இந்த சூழல்ல தான் இன்னைக்கு நிறைய பேர் அதுல குறிப்பா பல அதிர்ச்சி ஏன் வருது அப்படின்னா, இப்போ ஒரு பில் கேட்ஸ், ஒரு விஞ்ஞானி, ஹார்வர்ட் எக்கானமிஸ்ட் லாரி சம்மர்ஸ், இந்த மாதிரி இடது வலது நோம் சாம்ஸ்கி, இந்தியாவிலேயே இடதுசாரிகள் மத்தியில மிகப்பெரிய ஆளுமை வந்து நோம் சாம்ஸ்கி. ஒரு ஈராக் வார் சமயத்துல சென்னைக்கு அவர் வந்தப்ப ஹிந்து பத்திரிகை மியூசிக் அகாடமியில நோம் சாம்ஸ்கியை வச்சு ஒரு மிகப்பெரிய கூட்டம் நடத்தினாங்க. அரங்கு நிறைந்த கூட்டம். அந்த அளவுக்கு நோம் சாம்ஸ்கிக்கு இந்திய இடதுசாரிகளிடையே ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் உண்டு. அப்படிப்பட்ட நோம் சாம்ஸ்கி அவர் வந்து எப்ஸ்டீனுக்கு அட்வைஸ் கொடுக்கறதும், எப்ஸ்டீனோட இதெல்லாம் வந்து அந்த 2008 கன்விக்ஷனுக்கு அப்புறம் நடக்குது. அப்போ வந்து ஏன் இவர்கள் எல்லாம் தொடர்ந்து இதை செய்யறாங்க? அப்போ இவங்களுக்கெல்லாம் எந்த அளவுக்கு அவருடைய செயல்பாடுகள் தெரிஞ்சிருந்துச்சு? எல்லாத்த விட முக்கியமான கேள்வி, அந்த பாலியல் அத்துமீறல்கள்ல இவர்களும் சம்பந்தப்பட்டவர்களா அப்படின்னு கேள்விகள் வருது. அண்ட் வந்திருக்கிற பெயர்கள் வந்து பல முக்கியஸ்தர்கள் டெக்னாலஜி வேர்ல்ட்ல, ஃபைனான்சியல் வேர்ல்ட்ல, பொலிட்டிக்கல் வேர்ல்ட்ல, ஹாலிவுட், இவங்க எல்லாமே இன்வால்வ்டு. ஆனா இந்த இன்வால்வ்டுன்னு சொல்லும் பொழுதே நம்ம ஜாக்கிரதையா சொல்லணும். இவர்களில் கிட்டத்தட்ட எல்லோருமே எங்களுக்கும் அவருடைய மற்ற செயல்பாடுகளுக்கும் சம்பந்தம் இல்லை. அவரை நாங்க வந்து ஒரு நன்கொடையாளரா பார்த்தோம். அவருக்கு சில இன்ட்ரெஸ்ட்ஸ் இருந்துச்சு. அதுலதான் நாங்க சந்திச்சோம் அப்படின்றாங்க. அங்கதான் வந்து நிறைய பேருக்கு அதை நம்புவது கடினமாக இருக்கிறது. ஆனால் வேறு சாட்சியங்கள் இன்னும் கிடைக்கல. ஆனா இதுல முக்கியமான ஒரு சாட்சி வந்து அந்த கிலைன் மேக்ஸ்வெல். அவங்க இன்னும் ஜெயில்ல இருக்காங்க. சார், எப்ஸ்டீன் முதன்முறையாக கைது செய்யப்படுறாரு. அதுக்கப்புறமாவது அவரோடு இந்த தொடர்பை இந்த பிரபலங்கள் விடுவிச்சுக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா, 2வது முறையாக கைது செய்யப்பட்டு அது பூதாகாரமாக ஆகிற வரைக்கும் பெருசாக விடுவிச்சுக்க மாதிரி தெரியல. இந்த மனநிலை அவங்களுக்கு எப்படி வந்தது? இந்த மனநிலை வந்து நீங்க ரொம்ப தனித்துவமா இன்னைக்கு எப்ஸ்டீன் அப்படின்ற ஒரு இடத்துல மட்டும் நின்னு பார்க்க கூடாது. இப்ப வுடி ஆலன் இருக்காரு. வுடி ஆலன் அவருடைய தத்து பிள்ளை, ஸ்டெப் சைல்ட். அந்த குழந்தையின் மீதே அவர் அத்துமீறல் செய்திருக்கிறாருன்னு இது கோர்ட் கேஸ்ல இருக்கு. ஆனா இன்னைக்கு வுடி ஆலன் ஹாலிவுட்ல தவிர்க்க முடியாத ஒரு ஆளுமை. இதை நம்ம எப்படி ஏத்துக்கிறோம்? இன்னும் சொல்ல போனா அகைன் பில் கிளின்டனுக்கே போகலாம் நம்ம. பில் கிளின்டன் வந்து 92ல மிகப்பெரிய வெற்றி. அப்போ வந்து அவர் தோற்கடித்த ஜார்ஜ் H.W. புஷ்னுடைய மகன் தான் ஜார்ஜ் W. புஷ். ஜார்ஜ் W. புஷ்க்கு ஒரு அறச்சீற்றமே வருது. எங்க அப்பா ஒரு நியாயமானவர், நேர்மையானவர், ஒழுக்கமானவர். அவரை தோற்கடித்தது யார்? வெளிப்படையாக ஒரு பாலியல் அத்துமீறல்கள், திருமணத்திற்கு வெளியே பாலியல் உறவுகள் வைத்திருந்த ஒருவர் தோற்கடித்திருக்கிறார். அப்படி என்றால் ஒழுக்கம்ன்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாங்க. இன்னும் சொல்ல போனா 2000வது ஆண்டு ஜார்ஜ் W. புஷ்னுடைய பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் அப்போ ரிப்பப்ளிகன் பார்ட்டி அப்ப கேம்பெயின் பண்ணதே, நாங்கள் ஒழுக்கத்தை மீண்டும் வெள்ளை மாளிகைக்கு கொண்டு வருவோம் அப்படின்னாங்க. ஆனா அதே ரிப்பப்ளிகன் பார்ட்டி 16 வருஷம் கழிச்சு யாரை நாமினேட் பண்ணுது? டொனால்டு ட்ரம்ப் டாமினேட் பண்ணுது. எந்த டொனால்டு ட்ரம்ப்னா, பெண்களுடைய அந்தரங்க பகுதிகளை நான் அசால்ட் பண்ணுவேன் அப்படின்னு பேசினவர். அந்த சமயத்துல அவருக்கு வாக்களித்தவர்கள் பெண்கள் உட்பட, பல பெண்கள் உட்பட. இத்தனைக்கும் அவருடைய எதிர்ப்பக்க நாமினி ஒரு பெண். ஆனா இவருக்கு பல பெண்கள் வாக்களித்த போது இதெல்லாம் ஒரு விஷயமே அல்ல, இதெல்லாம் சகஜம் தானே, ஆண்கள் தானே, இதெல்லாம் ஆம்பளைங்களுக்குள்ளார பேசிக்கிறது தானேன்னு பெண்களே சமாதானம் சொல்லி அவருக்கு வாக்களிச்சாங்க. அகைன் இது வந்து இதுவும் ஒரு சமூகவியல் நோக்கில் ஆய்வு செய்யப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான். ஜெஃப்ரி எப்ஸ்டீனை ஆரம்பத்திலிருந்தே எதிர்த்த முக்கியஸ்தர் அப்படின்னு யாராவது இருந்திருக்காங்களா? அல்லது அவர் முதன்முறை கைது செய்யப்பட்ட போது தன்னுடைய நிலைப்பாடை மாற்றிக்கொண்டு அவருக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர்கள் அப்படின்னு யாராவது இருந்திருக்காங்களா? எதிராக எந்த பெரும்புள்ளியும் செயல்படவில்லை. ஆனா இதுல வந்து 2 மிகப்பெரிய பெரும்புள்ளிகள்
டொனால்டு ட்ரம்ப் தற்போதைய ஜனாதிபதி, பில் கிளின்டன் முன்னாள் ஜனாதிபதி. டு பி ஃபேர் டு போத் ஆஃப் them, பில் கிளின்டன் வந்து 2000 இருந்து 2005க்குள்ளாரதான் சில முறைகள் சந்தித்திருக்கிறார். ஒரு 4 முறை எப்ஸ்டீனோட பயணம் செய்திருக்கிறார். அந்த எப்ஸ்டீன் ஐலண்டுக்கு பில் கிளின்டன் போனதில்லை. டொனால்டு ட்ரம்ப்பும் வெகு காலம் முன்பே, அந்த 2008 குற்றச்சாட்டுக்கு முன்பே தன்னுடைய தொடர்புகளை துண்டித்துக் கொண்டார். அது அவங்களுக்குள்ளார வேற அது ஏதோ சில பிரச்சனை ஆயிருக்கு. அது என்னன்னு தெரியல. அவர் வந்து ஒரு கட்டத்துக்கு பிறகு தன்னோட புளோரிடா கிளப் மாரலாகோ கிளப்புக்கு இனிமே எப்ஸ்டீன் வரக்கூடாதுன்னு தடை விதிச்சிட்டார். அதனால அதுக்கப்புறம் இந்த 2 பேரும் அதுல ரொம்ப ஈடுபாடு காமிச்சிக்கல எப்ஸ்டீனை பொறுத்த வரைக்கும். மற்றபடி இப்ப பில் கேட்ஸோ இவங்களோ யாருமே வந்து ஒரு பொது வெளியில வந்து இவர் மேல ஒரு குற்றச்சாட்டை வச்சு நான் இவரிடம் இருந்து விலகுகிறேன் அல்லது இவர் மோசமானவர், வேற யாரும் போயிடாதீங்கன்னா எந்த நிலைப்பாடையும் யாரும் எடுக்கவில்லை. 2019 அரஸ்ட் வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்வு. சரி, எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல பல முறை ட்ரம்ப்போட பெயர் வந்திருந்தாலும் அவர் அதை எப்படி தைரியமா வெளியிடுவதற்கான உத்தரவை பிறப்பித்தார்? எதுவும் நெருக்கடி காரணமா, இல்லை தன் மேல் எந்த குற்றமும் இல்லை அப்படிங்கிற தன்னம்பிக்கையா? நெருக்கடி. அவர் பாலியல் ஒழுக்கமானவரா அப்படி என்றால் இல்லை. ஏன்னா வேற ஒரு கோர்ட் கேஸ்ல பாலியல் அத்துமீறல்ல அவர் கன்விக்டே ஆயிருக்காரு. அதான கிரிமினல் கேஸ் கிடையாது, அது சிவில் லாசூட். அந்த பெண்மணிக்கு நஷ்ட ஈடு கொடுத்திருக்கிறார். ஆனால் எப்ஸ்டீனோடு சேர்ந்து ஏதாவது பாலியல் அத்துமீறல் செய்திருக்கிறாரானா இதுவரைக்கும் வெளிவந்த எதுவுமே அப்படியான ஒரு குற்றச்சாட்டுக்கு இடம் வைக்கல. இதான் உண்மை. அவருக்கு வந்து அந்த இதை வந்து அவர் சொல்லிக்கிட்டே இருந்தாரு. ஆமா பழகினேன். ரெண்டாவது இதெல்லாம் இவங்கெல்லாம் வந்து ஒரு சோசியல் சர்க்கிள்ல இருந்தாங்க நியூயார்க்ல. அதனால நான் பழகினேன். ஆமாம் பார்த்திருக்கேன் நிறைய வாட்டி. அவர் வந்து அதை வந்து அவர் என்னைக்குமே மறுத்ததில்லை. ஏன்னா அதெல்லாம் போட்டோஸ் இருக்கு. இப்ப சமீபத்துல வெளிவந்த ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப எப்ஸ்டீனோட 50வது பிறந்த நாள் நினைக்கிறேன். அதுக்கு பல பேர் கிரீட்டிங் கார்டு அனுப்புறாங்க. ஒரு ஆபாச கோட்டோவியம் ஒண்ணு, ஒரு நிர்வாண பெண் மாதிரி ஒன்னு வரைஞ்சி ட்ரம்ப் வந்து கையெழுத்து போட்டு அனுப்பிச்சிருக்கிறார். இது வந்து வால் ஸ்ட்ரீட் ஜர்னல்ல வெளிவந்துச்சு. ட்ரம்ப் வந்து அது என்னுடைய கையெழுத்து இல்ல அப்படிங்கிறாரு. வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் மேல சில $1 பில்லியன் மான நஷ்ட வழக்கும் போடுறாரு. வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் இல்ல, எங்களுடைய ரிப்போர்ட்டிங் கிளியரா இருக்கு, we are standing by அப்படின்ட்டாங்க. அந்த வழக்கு நடக்கும். அண்ட் இதுக்கு வந்து பெரும் காரணம் வந்து வாட் பில் கிளின்டன் டிட் இன் தி ஓவல் ஆஃபீஸ். அவ்வளவுதான். சோ இன்னைக்கு ரிப்பப்ளிக்கனோ ட்ரம்ப் ஆதரவாளரோ உடனே பில் கிளின்டனை தான் சொல்லுவாங்க. ட்ரம்ப் முதல்ல ஆட்சிக்கு வந்தபோது அவரை தொடர்பு கொள்ள ரொம்ப கஷ்டமா இருந்ததுனால எப்ஸ்டீன் மூலமா அவரை பலரும் தொடர்பு கொண்டிருக்கிறாங்க. இதை அமெரிக்க அரசாங்கம் எப்படி அனுமதித்தது? ஏற்கனவே ஜெஃப்ரி எப்ஸ்டீன்கிறவர் பாலியல் குற்றம் சுமத்தப்பட்ட ஒரு குற்றவாளி தானே. இது வந்து இப்ப குறிப்பா இந்தியாவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்குது. ஏன்னா மோடி அரசாங்கம் வந்து அம்பானி மூலமா எப்ஸ்டீனை அணுகி இருக்கிறது. இந்த நேர்காணலுக்காக சில கட்டுரைகளை படிச்சுட்டு இருந்தப்ப ஒரு குறிப்பிட்ட கட்டுரை வால் ஸ்ட்ரீட் ஜர்னல்ல வந்திருக்கு இது சம்பந்தமா. மோடி சந்திச்சத, மோடி அரசு தொடர்பு கொண்டதை பற்றி இல்ல, எப்ஸ்டீன் எப்படி 2016 தேர்தலின் பொழுது அந்த ட்ரம்ப் சர்க்கிளோட சில தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்கிறார். ட்ரம்ப்னுடைய அட்வைசர்ஸ் மீட் பண்றது, ட்ரம்ப்னுடைய சர்க்கிள்ல இருந்தவங்களை மீட் பண்றது. அப்ப கூட அவர் ட்ரம்ப்பை மீட் பண்ணல. ஆனா அந்த மாதிரியான மீட்டிங்ல போயிட்டு வந்த ட்ரம்ப்னுடைய சர்க்கிள் ஆட்களே என்ன சொன்னாங்கன்னா, எதுக்கு எங்களை கூப்பிட்டாருன்னே தெரியல, எதையோ பேசினாரு. இது எதன் மூலமாகவும் இவர் என்னன்னா, இது வந்து டிப்பிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் பெட்லிங். தன்னை ஒருவரிடம் நெருக்கமானவராக காண்பித்துக் கொள்வது. இதை எப்ஸ்டீன் செய்கிறாரு. ஆனா அந்த நெருக்கம் உண்மையானதா? அந்த நெருக்கத்தின் மூலமாக யாராவது காரியம் சாதித்திருக்கிறார்களான்னா கிடையாது. அதனாலதான் இந்தியாவுடைய தொடர்புமே எந்த பலனையும் இந்தியாவுக்கு கொடுக்கல. அது என்ன கேள்வினா, இப்படிப்பட்ட ஒரு அயல்நாட்டு அரசு அமெரிக்க அரசை நெருங்கும் பொழுது இந்திய தூதரகமோ இந்திய உளவுத்துறையும் இது இப்படிப்பட்ட ஒரு சேனலுக்கு ஏதாவது இன்புட் கொடுத்தாங்களா? அவங்களுக்கு இதை பற்றியான அறிதல் சரியாக இருந்ததா? சரியான அட்வைஸ் பிரதமருக்கு கொடுக்கப்பட்டதா? இதையெல்லாம் இந்தியாவுடைய சூழல்ல நீங்க கேள்வி கேட்கணும். ஆனா இதுவரைக்கும் வந்த கட்டுரைகள், இன்வெஸ்டிகேஷனை பார்க்கும் பொழுது அவர் தன்னை நெருக்கமானவராக காண்பித்துக் கொண்டார். இப்ப ஸ்டீவ் பேனனுக்குலாம் இன்டர்வியூ கொடுத்திருக்கிறாரு. அந்த ஸ்டீவ் பேனனையே ஒரு கட்டத்துல ட்ரம்ப் ஒதுக்கிடுறாரு.
சோ இதெல்லாம் எந்த அளவுக்கு பலன் தந்திருக்கு? திரும்ப திரும்ப நம்ம சில கேள்விகள கேட்கணும். எந்த அளவுக்கு இந்த தொடர்புகள் பலன் அளித்திருக்கின்றனன்னா 0 தான். ட்ரம்ப் மாதிரியான ஒரு ஜனாதிபதி இருக்கும் பொழுது, ஒரு காலத்துல இவங்க நெருக்கமா இருந்தது உண்மை. அது பகிரங்கம். அதனால சில பேர் வந்து இத ஒரு இன்ஃப்ளூயன்ஸா செய்யலாமோ? 2வது இந்த ஜனாதிபதியும், இந்த அட்மினிஸ்ட்ரேஷனும் ஒரு மரபு ரீதியான எந்த வட்டத்துக்குள் இருந்தும் செயல்படுவதல்ல. அப்படியான ஒரு பிம்பத்தையும் அளிக்கிறார்கள். அப்படியான யதார்த்தமும் இருக்கிறது. அதனால பல பேர் கிடைக்கிற எல்லா சேனல்லயும் அப்ரோச் பண்ணி பார்க்குறாங்க. இது வந்து அகைன் இதுவும் முற்றிலும் புதிதுன்னு சொல்ல முடியாது. இதற்கு முன்னாடி இப்ப பைடனோட மகன் மூலமாக பைடனை நெருங்க முடியுமான்னு பார்த்திருக்காங்க. அதனுடைய சர்ச்சைகள், சிக்கல்கள், அதனால பைடனுக்கு உண்டான சிக்கல்கள் அது தனி. அதே மாரி பில் கிளின்டன் பீரியட்லயும் சிலது நடந்திருக்கு. ஜார்ஜ் டபிள்யூ புஷ் பீரியட்லயும் நடந்திருக்கு. இது வந்து ஒரு அமெரிக்க ஜனாதிபதியை மரபுசார் வெளிப்படையான தொடர்புகளை தாண்டி நிழல் தொடர்புகளை எப்படியாவது நம்ம நெருங்க முடியுமான்னு பார்க்கிறது சகஜம். சார், இந்த இடத்துல எனக்கு இன்னொரு பக்கத்தையும் பார்க்கணும்னு தோணுது. எப்ஸ்டீன் பக்கம் ஏதாவது நியாயம் இருந்திருக்குமா? சூழல் காரணமா அவர் இதற்குள் தள்ளப்பட்டிருப்பாரா? அவர் பயன்படுத்தப்பட்டிருப்பாரா? இது நீங்க கேட்கறது கிட்டத்தட்ட இந்த சிவப்பு ரோஜாக்கள் கமலஹாசன் மாதிரி இருக்குமான்னு கேக்குறீங்க. அப்படியான எந்த நியாயமும் இதற்கு கிடையாது, கற்பிக்க முடியாது. அவர் ஒரு வக்கிரமான மனிதர். அவர் மிக மோசமான மனிதர். அவருக்கு பாலியல் இச்சையும், அது சார்ந்த வக்கிரமும் அவரிடம் மிக அதிகம். அதை பற்றி நிறைய டீடைல்ஸ் வந்திருக்கு. அவருக்கு ஒரு நாளைக்கு 3 பெண்கள் எல்லாம் அவர் பயன்படுத்தி இருக்கிறார். அவர் மிக அடிப்படையில் அவர் ஒரு பாலியல் வக்கிரம் பிடித்த ஒரு மனிதர். அதற்கு தன்னுடைய பணம், அதிகார வட்டங்கள் இதையெல்லாம் பயன்படுத்திக் கொண்டார். இல்ல, இப்போ இவங்கெல்லாம் எப்ஸ்டீனோட தொடர்புல இருந்திருக்காங்களா அப்படின்னு வியக்கிற அளவுக்கு முன்னுதாரணமான பலர் அவரோட தொடர்புல இருந்திருக்காங்க. அவருடைய பெயர்கள்லாம் இடம்பெற்றிருக்கு. இவர்களால ஏன் எப்ஸ்டீனை தவிர்க்க முடியாம போனது? இப்போ ஹார்வர்டுக்கு பல மில்லியன் டாலர் இவரு என்டோமெண்ட் கொடுக்கிறாரு. இது வந்து பல சமயங்கள் வந்து ஒரு அற்புதமான புத்தகம் இருக்கிறது. இங்கிலாந்து வரலாற்று ஆசிரியர், வலதுசாரி வரலாற்று ஆசிரியர் பால் ஜான்சன் எழுதினது. அந்த புக்கோட பேரே வந்து இன்டலெக்சுவல்ஸ். நாம வியந்து நோக்கும் இன்னைக்கு நீங்க சொல்ற நோம் சாம்ஸ்கி எல்லாம் விடுங்க. கார்ல் மார்க்ஸ், பெர்டோல்ட் பிரெக்ட், ரூசோ, ஹெமிங்வே, ஷெல்லி, பர்ட்ரண்ட் ரசல், ஹென்ரி கிப்சன், இந்த மாதிரியான ஜெயன்ட்ஸ் இவர்களுடைய தனி மனித சறுக்கல்கள் அதுல பலவும் பாலியல் சார்ந்தவை. கார்ல் மார்க்ஸ் வந்து அவருடைய வீட்டுல வேலை பார்த்த ஹெலன் டெமுத்த வரம்பு மீறியது இதெல்லாம் இன்னைக்கு அத வந்து பல பேர் வந்து மார்க்சியர்கள் பல காலம் வந்து அதை மறுத்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தான் ஆமாம் இதுவும் மார்க்ஸனுடைய இது. நீங்க அப்படி பார்க்க போனா இப்ப நம்ம காந்தியினுடைய வாழ்க்கையில ஒரு பெரும் கரும்புள்ளி வந்து பிரம்மச்சரிய விரத பரிசோதனைகள். ஓகே, நம்ம வந்து அதுக்கு என்னதான் வந்து அவரு வெளிப்படையா இருந்தாரு, அதை பற்றி அவரே அறிக்கை எழுதினாரு எல்லாம் சொல்லலாம். ஆனா பரிசோதனைகளை எல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா இவர் ஏன் இதை செய்தார் அப்படின்ற கேள்விதான் நிக்குமே தவிர அந்த கேள்விக்கு அவ்வளவு எளிதா பதில் தேடிட முடியாது. நம்ம பல லட்சம் பக்கங்களை கொண்ட எப்ஸ்டீன் ஃபைல்ஸை அமெரிக்காவின் நீதித்துறை வெளியிட்டிருக்கிறது. இதில் எதை அமெரிக்கா முக்கியத்துவமாக பார்க்கிறது? குறிப்பா உங்களை ஆச்சரியப்படுத்திய பெயர் அப்படின்னா எது? என்னை ஆச்சரியப்படுத்திய பெயர் அப்படின்னு எதுவும் பெருசா இல்ல. ஏன்னா நீங்க வந்து இது வந்து நீங்க ஒரு வரலாற்று ரீதியாவே நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரியான அத்துமீறல்கள் பல பேர் ஈடுபடுவது அதனால அது வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் அல்ல. அதுல ஆச்சரியம் அப்படின்றது இப்ப ஒரு நோம் சாம்ஸ்கி எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கருத்தியல் உருவாக்கத்தை பற்றி ஆய்வுகள் செய்து மேனுஃபேக்சரிங் கன்சென்ட் அப்படின்ற ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான புக். நீங்க மீடியா ஸ்டடீஸ் பண்ற யாரா இருந்தாலும் அந்த புக்கை ரெஃபரன்ஸ் பண்ணாம இருக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இன்டலெக்சுவல் ஜயண்ட் அவர் வந்து இந்த குற்றம் சாட்டும் பெண்களை கடிந்து பேசியிருக்கிறார். அவருடைய காலிங் கார்டு வந்து ஒரு ஏகாதிபத்தியத்துக்கு எதிரான ஒரு அறச்சீற்ற குரல் அப்படின்றதுதான் அவரோடது. அப்போ ஒரு அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை எந்த நாளும் அவர் வந்து ஒண்ணுல நாளைக்கு சென்னையில மழை பெய்யலன்னா அமெரிக்கா வியட்நாம்ல போட்ட குண்டுதான் காரணம்னு பேசுவாரு. அவர் அந்த ரேஞ்சில் ஏகாதிபத்திய எதிர்ப்புல நிக்கிறவரு.
அப்போ ஏகாதிபத்திய எதிர்ப்புங்கிறது என்ன? இதுல வந்து முக்கியமா ஒருத்தர சொல்லணும். நம்ம வந்து இந்தியா தமிழக அளவுல கட்டாயமாக கவிதா கிருஷ்ணன். கொஞ்சம் இப்ப இடதுசாரி இயக்கத்துல இருந்தவங்க அதுலேருந்து விலகி வெளியில நின்னு நெறைய கேள்விகள இடதுசாரிகளை நோக்கியே கேட்கறாங்க. அவங்க வந்து குறிப்பா இந்த நோம் சாம்ஸ்கியோட இன்வால்வ்மென்ட்ட ரொம்ப சுட்டி காமிச்சு இததான் கேட்கறாங்க. அப்ப ஒரு ஏகாதிபத்திய எதிர்ப்பு அப்படின்றது என்ன? ஏகாதிபத்தியம்ன்றது என்ன? தேசியம் சார்ந்தது மட்டும் தானா? இந்த மாதிரி ஆக்கிரமிப்புகள் கிடையாதா? அப்படின்றாங்க. சார், இதுல பாதிக்கப்பட்ட பள்ளி, கல்லூரி பெண்கள் பண தேவைக்காக எப்ஸ்டீனோட தொடர்புல இருந்தாங்க அப்படின்னு பேசப்படும் போது, அவங்களுக்கு அப்படி என்ன பண நெருக்கடி இருந்தது? அவ்வளவு இதா சொல்லக்கூடாது. ஏன்னா அது வந்து ஒரு அன்சிம்பத்தட்டிக் வியூ.